அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை. ஜனாதிபதி டிரம்பின் முக்கிய அறிவிப்பு. பாகிஸ்தானில் அமெரிக்க மற்றும் ஈரானிய பிரதிநிதிகளுக்கிடையே தீர்க்கமான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் நிலையில் அமெரிக்க எரிசக்தி துறை தொடர்பான முக்கிய அறிவிப்பு ஒன்றை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார். எண்ணெய் மற்றும் எரிவாயுவை ஏற்றிச் செல்வதற்காக பெருமளவிலான காலி டேங்கர் கப்பல்கள் அமெரிக்காவை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிராந்திய பதற்றங்களுக்கு மத்தியில் அமெரிக்க எரிசக்தி வளங்களுக்கான உலகளாவிய தேவை வலுவாக இருப்பதை இது காட்டுவதாக அரசியல் அவதானிகள் கருதுகின்றனர். இதனிடையில் பிராந்திய ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தும் நோக்கில் இஸ்லாமாபாத்தில் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்க நாட்டு அதிகாரிகள் நேரடி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளனர். இந்த பேச்சுவார்த்தைக்கு வருகை தந்த தூதுக்குழுவினர் கடந்த கால தாக்குதல்களில் உயிரிழந்த ஈரானிய பள்ளிச் சிறுவர்களின் புகைப்படங்களை விமான இருக்கைகளில் வைத்து வெள்ளை ரோஜாக்களுடன் மௌன அஞ்சலி செலுத்தினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் நடக்க அமெரிக்காவின் எரிசக்தி ஏற்றுமதி நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளதை ட்ரம்பின் அறிக்கை உறுதிப்படுத்துகிறது. இந்த இராஜதந்திர நகர்வுகள் சர்வதேச எரிசக்தி சந்தையிலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் பாதுகாப்பிலும் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது.